மீன லக்னத்துக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது? யாருக்கெல்லாம் ராகு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அடுத்த 1.5 ஆண்டுகள் ஜாக்பட். இப்போ நீங்கள் ஜாதகத்தை சந்திரனை வச்சு பார்க்கணுமா லக்னத்தை வச்சு பார்க்கணுமான்னா லக்னம் தான். சனி பகவான் மீனராசி மண்டலத்துக்குள் வருவதில் ஒரு பெரிய ஒரு நன்மை என்னன்னா, சாமி வருடம் குரு பயிற்சி பேசுகிறார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக நடந்தது அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ வந்து நீங்கள் ராசிக்கு ராகு இங்கே போகிறாருங்க, கேது இங்கே போகிறாருங்க, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பல ராசிக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மீன லக்னமாக இருந்தால் பல பேர் தொழிலில் முடக்கத்தை சந்திக்க போகிறார்கள், தொழிலில் பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள். இதில் மாற்றமே இல்லை. எப்படி ஒரு மரத்துக்கு வேர் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம். தேவையில்லாமல் போய் ஆடம்பர செலவு செய்வதற்கு மீன லக்னம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த 2.5 ஆண்டுகளில் பல மீன லக்னத்துக்காரர்களுக்கு பதவி, பட்டம், புகழ், பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம்தான் இந்த 7.5 ஆண்டுகள். 7.5 சனியாக மட்டும் சனி பகவான் எந்த விதமான கெடுதலும் செய்ய மாட்டார். சனி பகவான் யோகாதிபதியாக இருந்தால், சனி பகவான் வந்து 3 நாம உங்களுக்கு யோகியாக வர்றார். விஸ்கம்பம், கண்டம். இப்ப இந்த 3 பேரும் உங்களுக்கு மிக சரியாக இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வளத்துக்கு வளம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் விருப்பப்பட்டால் சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. அனைவருக்கும் உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் சுகமே சொல்க. இயற்கையே இறைவன். நிச்சயமா சாமி. சாமி மீன லக்னத்துக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். கீழே ஏன்னா நம்ம உறவுகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ராசிக்கான்னு கேட்பாங்க. மீன லக்னத்துக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது? எல்லாரும் ராசிக்கு பயிற்சி போடும்போது நம்ம மட்டும் ஏன் லக்னத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இது லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, லக்னத்துக்கு தான் இயங்க போகுது. இப்போ நீங்கள் ஜாதகத்தை சந்திரனை வச்சு பார்க்கணுமா லக்னத்தை வச்சு பார்க்கணுமான்னா லக்னம் தான். நீங்கள் வந்து பொதுப்படையாக பலன் சொல்லும் பொழுது மீனராசிக்கு மேசராசிக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து எப்படி நட்சத்திர வரிசை மீனத்திலிருந்து ஆரம்பித்து ரிவர்ஸில் வர்றோமோ நம்ம எல்லாம் ரிவர்ஸ்லேயே வருவோம். நமக்கு ராகு தானே எல்லாமே. நம்ம ராகுபடியே அவர் வாழை பிடிச்சிக்கிட்டு நம்ம பின்னாடியே வருவோம். நம்ம ஏற்கனவே நட்சத்திர சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ரேவதியிலேருந்து ஆரம்பித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதே போல் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3ஐயும் ஒவ்வொரு லக்ன மண்டலமாக நம்ம அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது 12வது ராசி மண்டலமான மீனராசி மண்டலத்தை பார்க்குறோம். அதை வந்து நம்ம லக்னமாக எடுத்துக்கிறோம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு லக்னத்துக்கு சனி பகவான் எங்கே வருகிறார், லக்னத்துக்கு குரு பகவான் எங்கே போகிறார், லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது நீங்கள் அந்த ராசி மண்டலங்களை விட்டுட்டு நீங்கள் நேராக லக்னத்துக்கு வந்துடுங்க. உங்கள் லக்னம் எதுவோ, உங்கள் லக்ன புள்ளி எங்கே குறித்திருக்கிறப்பட்டிருக்கிறதோ நீங்கள் வந்து உங்கள் லக்னத்தை எடுத்துக்கங்க. அப்போது மீன லக்னத்திற்கு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மீன ராசி மண்டலத்துக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் பின்னாடி சொல்கிறேன், இருந்தாலும் முதல்ல லக்னத்தை எடுத்துக்குவோம். இப்போது இந்த லக்னத்துக்குள்ளேயே சனி பகவான் வர்றார். அப்போ லக்னத்துக்குள்ளே சனி பகவான் வர்றார் அப்படின்னா மீன ராசி மண்டலமாக இருந்தால் ஜென்ம நட்சத்திரமாக உள்ளே வர்றார். உள்ளே வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கிறது, உத்திரட்டாதி 4 பாதங்கள் இருக்கிறது, அங்கே ரேவதி 4 பாதங்கள் இருக்கிறது, குரு சனி புதன் காம்பினேஷனில் இருக்குது. இப்போது ராகு பகவான் அங்கே இருந்து அப்படியே கீழே இறங்க போகிறார். அங்கே இப்போ சனி பகவான் மேலே ஏற போகிறார். இதில் சனி பகவான் மீனராசி மண்டலத்துக்குள் வருவதில் ஒரு பெரிய ஒரு நன்மை என்னென்னா, அங்கே உத்திரட்டாதி என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, அது சனி பகவானின் நட்சத்திரம். மிகப்பெரிய அரசியல் மாற்றம், மிகப்பெரிய பொருளாதார மாற்றம், இரும்பு விலைகளில் மாற்றம், இதெல்லாம் ஜென்ரலாகவே ஏற்பட போகிறது. நீங்கள் வந்து உலக அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் நடக்க போகிறது. இவர்கள் அவர்களோடு சேர்வார்களா, அவர்கள் இவர்களோடு சேர்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் மாறி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களெல்லாம் இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இங்கே செய்யவிருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார். அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது பலருக்கு தொழிலை ஏற்படுத்த போகிறார். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான்.
இப்போ நீங்கள் மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், லக்னாதிபதியே குரு பகவான். இந்த குரு இவ்வளவு நாள் ரிஷபத்தில் இருந்தார். 14/5 அன்னைக்கு குரு பயிற்சியாகி லக்னத்துக்கு 4ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறார். அப்படியே 18/5 லக்னத்திலிருந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்திற்கு கும்பத்துக்குள்ளே ராகு போகிறார். அப்படியே இங்கே லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இவ்வளவு நாள் இருந்த கேது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். அப்போது கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த இப்போ சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தார், லக்னத்தில் ராகு பகவான் இருந்தார் கடந்த 1.5 வருஷமாக. அப்போது 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம். சனி பகவான் நிறைய விரயங்கள் செய்திருப்பார். நிறைய விரயங்கள் செய்து தேவையில்லாத பிரச்சனைகள், விரயங்கள், காலம் விரயம், நேரம் விரயம், பொருளாதார விரயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கும். அருமை. இதைத்தான் நான் யோசிச்சேன். கரெக்டாக சொல்கிறீங்க சார். ஆமாம், அதாவது பண விரயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க, பண விரயமாச்சு. ஆனால் காலவரம் நேர விரயத்தையும் யோசிக்க மாட்டேன். பணத்தை சம்பாதிச்சிடலாம் சாமி, காலத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நாளைக்கு 1 கோடி ரூபா நான் சம்பாதிச்சிடலாம், என்னோட 18 வயசு என்னால் திரும்பி கொண்டு வர முடியாது. காலம் பொன் போன்றதெல்லாம் கிடையாது. காலம் அதுக்கு மதிப்பே கிடையாது. டைமண்டுக்கு டைமண்ட் அதுக்கு நிகரான வார்த்தையே கிடையாது. இன்றைய நாள் போயிடுச்சுன்னா போனதுதான். திரும்ப இன்றைய நாள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு நீங்கள் எத்தனை கோடி வேணால் கொடுங்க, போன வருஷம் இதே நாளில் மதியானம் 3:30 மணியை கொண்டு வாங்கினா கொண்டு வர முடியுமா? முடியாது. நேற்று நடந்தது இல்லை, இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு காலையில் நடந்தது எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம திரும்ப நம்மளால மாற்ற முடியாது இல்லையா? அப்போ காலம் விரயம், நேரம் விரயம், பொருளாதார விரயம் அப்படிங்கிறத சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டு இருந்திருப்பார். இப்போ அவர் உங்கள் லக்னத்துக்குள்ளே வர்றார். இப்போ லக்னத்தில் ராகு இருந்து 7இல் கேது இருந்து எவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்சிஸ், பிரச்சனைகள் நிறைய ஆயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இனி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ராகு கும்பத்துக்கு வர்றதுனால. ராகு கும்பத்துக்குள்ளே வர்றாரு. அப்படியே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த கேது 6ஆம் இடத்துக்கு போய் கடன் வாங்க தூண்டுவார். 6ஆம் இடம் கடன், எதிரிகள், அவமானம். அப்போ என்ன பண்ணுவார்னா, வாலண்டியர் யாராவது ஐயா நாங்கள் ஏகேஎஸ்சி பேங்க்லேருந்து பேசுகிறோம்யா, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோன் உங்களுக்கு ஆகிடுக்குங்க, நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு லோன் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம ராசிக்கு இந்த பயிற்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே தான் 95%, 85%, 74%. அது பர்சன்டேஜ்லாம் எப்படி கணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நாங்கள் போடுறதில்ல சாமி, அது எப்பயோ ஒரு தடவை நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இப்போலாம் நான் போடுறதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, எப்படி இந்த பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு அந்த கால்குலேஷன் எனக்கு புரியல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் தயவு செஞ்சு அந்த கால்குலேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ அது பெரிய டவுட்டு. அதனால் அந்த பர்சன்டேஜுக்கு நேற்று கூட என்கிட்ட யாராவது கேட்டாங்க, மிதுன ராசிக்கு 98% போட்டிருக்காங்கய்யா சனி பயிற்சி, நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னாரு. நான் என்ன நினைக்கிறேன்னு சனி என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம். சாமி வருடா வருடம் குரு பயிற்சி பேசுகிறார்கள். வருடா வருடம் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக நடந்தது அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் மக்களோட ஒரு விஷயம் பேசும் பொழுது அது மக்களோட ஒன்றி போகிறதா, என்ன உண்மையிலேயே அங்கே நடக்கும் அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் ராசிக்கு ராகு இங்கே போகிறாருங்க, கேது இங்கே போகிறாருங்க, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பல ராசிக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மீன லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கேது வர்றார். அப்போ கேது 6ஆம் இடம் சிம்மராசி மண்டலத்துக்குள் வருகிறார். சிம்மராசி மண்டலம் தொழில், கேது இறுக்கி பிடிப்பார். வந்தவுடனே தொழிலை இறுக்கி பிடிப்பார். அது சூரியனின் வீடு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம் தொழில் வளர்ச்சியை இறுக்கி பிடிக்க போகிறார். அங்கே தொழில் எந்த மாதிரி நடக்க போகிறது? பல பேர் தொழிலில் முடக்கத்தை சந்திக்க போகிறார்கள், தொழிலில் பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள். இதில் மாற்றமே இல்லை. தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க. எப்படின்னா, சாதாரணமாக ஒரு தொழில் போயிட்டுருக்கோம், ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கி தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நமக்கு தான் ஆகா ஓகோன்னு சொல்லியிருக்காங்களே, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போ நீங்கள் ரிஷபராசின்னு வச்சுங்களேன், எங்கே வர்றாரு? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது, ரிஷபராசிக்கு எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க, சூப்பர். இல்லை சிம்ம ராசினே வச்சுக்கோங்க, ராசிக்கே நல்லா தான் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் கடன் வாங்கி பண்ணும் பொழுது லக்னத்துக்கு 6ஆம் இடம் வேலை செய்யும். லக்னத்துக்கு எத்தனாம் பாகம் முடக்கம் தானே பார்க்குறோம், லக்னத்துக்கு எத்தனாம் பாகம் வைநாசிகம் தானே பார்க்குறோம், லக்னத்துக்கு எங்கே சந்திரன் இருக்காரு, எங்கே சூரியன் இருக்காரு, எங்கே சனி இருக்காருன்னு தானே பார்க்குறோம். ராசிக்கு இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து யாரும் ஜாதகம் சொல்வது இல்லை. லக்ன பாகவத்தை வைத்து தான், லக்னம் தான் உயிர். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம். லக்ன புள்ளி தான் உயிர். அந்த உயிரிலிருந்து தான் இது அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது 6ஆம் இடத்துக்கு கேது வரும் பொழுது தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள். தேவையாக இருந்தாலும் யோசனை செய்து கடன் வாங்குங்கள். 12ஆம் இடத்துக்கு ராகு போகிறார். ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த சோறுமை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணால் என்ன, இதை கொஞ்சம் என்ன பிரம்மாண்டமாக செஞ்சால் என்ன, இதை கொஞ்சம் என்ன நல்லா செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி
தேவையில்லாத அனாவசிய செலவு விரயத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ராகு பிரம்மாண்டம். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு பயணிக்கும் பொழுது இந்த கடை கொஞ்சம் சாதாரணமாக இருக்கு, கொஞ்சம் கடையை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பொருளாக இறக்கி அப்படியே ஒரு எதிராளிக்கு ஒரு ஜர்க்காட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ராகு உங்களுக்கு ஜர்க் காட்டிடுவார். அதான் பிரச்சனை. ஏன்னா இதை தோண வைக்கிறதே ராகு தான். இப்போ லக்னத்துலேருந்து கீழே இறங்குறார். அப்போ கீழே இறங்கும் பொழுது கும்பராசி மண்டலத்துக்கு இது ரொம்ப சிறப்பான பயிற்சி, அடுத்து நம்ம அதை பார்ப்போம். ஆனால் மீனராசி மண்டலத்திற்கு இது ஆடம்பர செலவுகள் இருக்கக்கூடாது. பழைய நகை இருக்குது, போட்டுட்டு புது நகையை மாற்றலாமே, எத்தனை நாளைக்கு இந்த கல்யாணத்துக்கு பழைய நகையை போட்டு போகிறது அப்படின்னு பெண்கள் நினைத்து இந்த நகைக்கு நீங்கள் செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் இந்த நகையை கொடுத்து இன்னொரு நகையை செய்கூலி சேதாரத்தோடு வாங்கி தேவையில்லாமல், தேவை இருந்தால் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செலவுனா பண்ணலாம், கல்வி செலவுனா பண்ணலாம், மருத்துவ செலவுனா பண்ணலாம். ஆனால் தேவையில்லாமல் போய் ஆடம்பர செலவு செய்வதற்கு மீன லக்னம் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்போது 6ஆம் இடத்துக்கு போகிறார் கேது, 12ஆம் இடத்துக்கு வர்றார் ராகு. அங்கே கடன், இங்கே ஆடம்பரம். ஆடம்பரத்திற்காக கடன் பட்டு அடுத்த 1.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு மற்ற கிரகத்தின் மீதெல்லாம் நீங்கள் தூக்கி பழியை போடுவீர்கள். ராகுவும் கேதுவும் அதை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. இதில் சனி பகவானுடைய பாட்டு என்னென்னா, சனி பகவான் லக்னத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கு சுக்கிரனை பார்க்க போகிறார். 7ஆம் பார்வையாக கன்னியில் புதனை பார்க்க போகிறார். 10ஆம் பார்வையாக குருவோட வீட்டையே பார்க்க போகிறார். இப்போ குருவோட வீட்டில் இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 10ஆம் பார்வையாக அவர் பார்க்கறது அப்படிங்கிறது 2 இடத்துல தான். ஒன்று கன்னியில் இருக்கும் பொழுது 10ஆம் பார்வையாக புதனோட இன்னொரு வீட்டை பார்ப்பார். அதே போல் இங்கே இருக்கும் பொழுது 10ஆம் பார்வையாக குருவோட வீட்டை பார்ப்பார். ஆனால் கீழே தனுசில் இருக்கும்போது அப்படிங்கும்போது 3ஆம் பார்வை தானே, அப்போ குருவோட வீட்டை பார்க்க மாட்டார். இப்போ 2 இடத்துல மட்டும்தான், அங்கே புதனோட வீடு, இங்கே குருவோட வீட்டை பார்க்கிறார். அப்போ சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார், புதனோட வீட்டை பார்க்கிறார், குருவோட வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். 3, 7, 10, அதாவது உங்கள் லக்னத்துக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில், 3ஆம் இடம் முயற்சி வெற்றி, 7ஆம் இடம் மனைவி. திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய மீன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைப்பார். 7ஆம் இடம் புதனை தொடர்பு கொள்ள போகிறார். அதற்கு புதன் கொஞ்சம் சரியாக இருக்க வேண்டும். அதே போல் 3ஆம் பாகமும் முயற்சி வெற்றி, கணவன் மனைவி இணைவு. இவ்வளவு நாள் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் இதற்கு மேல் வெற்றி பெறப்போகிறது அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். சுக்கிரனோட வீட்டை பார்க்குறார். சுக்கிரன் மனைவி, சுக்கிரன் பொருளாதாரம், சுக்கிரன் உல்லாசம், சல்லாபம், பூவு, ஸ்வீட்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, கொஞ்சம் அன்னோனியம் இல்லாமல் இருந்தவர்கள், கணவன் மனைவி சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள், பிரிந்து கொண்டிருந்தவர்கள், இவர்களெல்லாம் இனிமேல் நல்லபடியாக சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தொழிலாளர்கள் சிறப்பாக அமைவதற்குண்டான வேலையை சனி பகவான் செய்வார். இப்போ இது வரைக்கும் தொழிலாளர்கள் சிறப்பாக எனக்கு அமையல, நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சனி என்னால் 12 இருந்தார் இல்லையா, தொழிலாளிகளால் விரயத்தை ஏற்படுத்தியிருப்பார், தொழிலாளிகளாக பிரச்சனைகளை சந்தித்திருப்பார், தொழிலாளிகளால் விரயம், தொழில் நடக்கிற இடங்களில் நிறைய பிரச்சனைகளை சனி பகவான் உண்டு பண்ணியிருப்பார். அவருடைய சொந்த வீட்டில் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் பயணித்த பொழுது இந்த வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல்கள், வழக்கு நடைபெறுவது, வேறு ஊரில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான அலைச்சல் இதெல்லாம் இனிமேல் இல்லாமல் சுமூகமாக எல்லாம் நடைபெறும். 10ஆம் இடம் பதவி, பட்டம், புகழ். இந்த 2.5 ஆண்டுகளில் பல மீன லக்னத்துக்காரர்களுக்கு பதவி, பட்டம், புகழ், பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மீன லக்னத்துக்காரர்களுக்கு நல்ல தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வரைக்கும் எனக்கு தொழிலே அமையலைங்க, இது வரைக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், சனி பகவான் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலேருந்து ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இனிமேல் தொழில் ரீதியாக அமைக்க போகிறார். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், ஐயா மீன ராசியாகவே இருக்குது, ராசிக்குள்ளேயே வர்றாருங்க சனி பகவான், இது 7.5 சனி அல்லவா அப்படின்னா, 7.5 சனியாக சனி பகவான் கடக்கும் பொழுது தான் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்பார், திருமணம் செய்து வைப்பார், வீடு கட்டி கொடுப்பார். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம்தான் இந்த 7.5 ஆண்டுகள். சனி பகவான் லக்னத்துக்கு 12, சனி பகவான் ராசிக்கு 12, ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு நீங்கள் யார் என உங்களுக்கு உணர்த்துவது தான் இந்த 7.5 சனி என்பதை. 7.5 சனி மட்டும் வாழ்க்கையில் பிரச்சனை செய்து விடுமா அப்படின்னா அவர் மட்டும் பண்ண மாட்டார். 7.5 சனியாக மட்டும் சனி பகவான் எந்த விதமான கெடுதலும் செய்ய மாட்டார். சனி பகவான் யோகாதிபதியாக இருந்தால் நீங்கள் லக்னத்துக்குள் வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தூண்டுவார். இப்போ சனி உங்களுடைய ஜாதகத்தில் யோகி அல்லது கரணநாதன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அடுத்த உத்திரட்டாதிக்குள்ளே போகும் பொழுது மிகப்பெரிய யோகம். ஏன்னா அங்கே சொந்த நட்சத்திரம். சனி பகவான் 3 நாமயோகங்களுக்கு யோகியாக வர்றார். விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகமாக இருந்தார். இதில் பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரமே உத்திரட்டாதி. அப்போ யோகாதிபதி நட்சத்திரத்துக்குள்ளேயே சனி பகவான் பயணிக்கிறார் அப்படிங்கிறது விஷயம்.
இல்லை ஒருவேளை அர்சனம் நாமயோகமாக இருந்து சோபனம் நாமயோகமாக இருந்து சுபம் நாமயோகமாக இருந்தால் சனி பகவானே அவயோகியாக உள்ளே நுழைவார். அப்படி அவயோகியாக உள்ளே நுழையும் பொழுது லக்னத்துக்குள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதான் விஷயமே. அவர் யோகாதிபதியா அவயோகியா அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் முதல்ல உங்களுக்கு சனி யார், உங்களுக்கு ராகு யார், கேது யார், உங்களுக்கு குரு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வெறும் நட்சத்திரத்தை வைத்து மட்டும் நீங்கள் வாழ்ந்து விடவே முடியாது. இப்போ குரு உங்களுக்கு யோகாதிபதி, உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார், வீடு கட்டி கொடுப்பார். மீன லக்னத்துக்காரங்களுக்கு வீடு அமையும். ஏன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம் புதனோட வீட்டுக்கு போகிறார். அப்போ புதன் என்ன, கல்வி, உயர்கல்வி, கலைகள், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதெல்லாம் இனிமேல் வெளிப்படும். அப்போ அங்கே குரு யோகாதிபதியாக இருக்கார் அப்படின்னா குரு யோகாதிபதி வேலையை அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒருவேளை குரு முடக்காகியே வர்றாருன்னு வச்சுங்களேன், அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம குரு பயிற்சியை தேடிக்கொண்டிருப்போம். குரு யோகாதிபதியாகவோ கரணநாதனாகவோ இருந்தால் அங்கே நன்மை செய்வார். அதே போல் குரு அவயோகியாக இருந்தாலோ முடக்காதிபதியாக இருந்தாலோ வைநாசிக அதிபதியாக இருந்தாலோ அங்கே பிரச்சனையை செய்வார். ஆனால் யோகியாக இருந்தால் லக்னத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்ப்பார்னா 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம் அரசியல், அரசு வேலை கிடைப்பது, அரசியல் ரீதியாக தொடர்பு கொள்வதெல்லாம். 7ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் அவரோட சொந்த வீட்டையே பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில், சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கும், குருவும் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இங்கே தலைவர் ராகு அவரும் 3ஆம் பார்வையாக எல்லோரும் சேர்ந்து தனுசு ராசி மண்டலத்தை தொடர்பு கொள்ள போகிறார்கள். இப்போ இந்த 3 பேரும் உங்களுக்கு மிக சரியாக இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வளத்துக்கு வளம். தொழிலில் பல பேர் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா 3 கிரகங்கள் ஒன்றாக 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது என்பது எப்போதாவது ஒரு முறை தான் நடக்கும். இதெல்லாம் மாத கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்ளுன்னு வச்சுங்க. ஆனால் மிகப்பெரிய கிரகங்கள் இது பெரிய மாற்றம் இல்லையா? ஏன்னா இதே மாதிரி ஒரு சந்திப்பு மீண்டும் இது நடக்காது. அடுத்த 30 வருடம் வரும்பொழுது சனி பகவான் வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார். அடுத்த 18 ஆண்டுக்கு ராகு இது பயிற்சி நடக்கும். அப்போ இப்பொழுது தான் சனியும் 10ஆம் பார்வையாக தொடர்பு கொள்கிறார், ராகு 3ஆம் பார்வையாக தொடர்பு கொள்கிறது, குரு 7ஆம் பார்வையாக தனுசு ராசி மண்டலத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை 3 பேரும் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு சூரியன் கன்னிராசி மண்டலத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் கன்னிராசி மண்டலத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரமே முடக்கு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருப்பார். எங்கேயா நீங்கள் உத்திரட்டாதியில் சனி போகும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நல்லா இல்லையே? அப்போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சனி யார், குரு யார், ராகு யார், கேது யார் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமான மாற்றத்துக்குள்ளே போகும். சூப்பர் சூப்பர். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாற்றத்துக்கு போகும். நீங்கள் இந்த பயிற்சிகள் எல்லாம் சும்மா ஏதோ பார்த்துட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்கார், இவர் ஒன்று சொல்லியிருக்கார், அவங்க அப்படி கடந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். ஏன்னா கிரகங்கள் வருது, யார் என்ன சொன்னாலும் சனி தன் வேலையை செய்வார். சனி நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன், தன் வேலையை செய்தே தீர்வார். 10ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் விரயம், 2க்கும் அதிபதி உள்ளே போகிறார். குரு உங்கள் லக்னாதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ள போகிறார். அப்போது இவங்கெல்லாம் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் ஐயர் வரும் வரைக்கும் அமாவாசை காத்திருப்பதில்லை. யார் என்ன சொன்னாலும் கிரக பயிற்சி நடக்கத்தான் போகிறது, உங்களுக்கு மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. அந்த நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒரு சிலர் தனக்கு சாதகமான மாற்றமாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் என்ன அவர் நாமயோகன்றாரு, யோகாதிபதின்றாரு, அவயோகின்றாரு, இது எனக்கு ஒன்றும் புரியலையே, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லை இப்போ நம்ம உறவுகள் இன்னைக்கு பார்த்தோம்ல, நம்ம உறவுகள் நிறைய பேரை இல்லை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் அதுக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. அதாவது திதி, நாமயோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இது இணைந்தது தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் 5 அங்கம் இதுதான். நீங்கள் விட்டுட்டு வெறும் நட்சத்திரத்துக்கு மட்டும் எனக்கு ரோக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்க, நீங்கள் சித்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு வெறும் நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த ராசி பலன்களை பார்ப்பது, நட்சத்திரங்களுக்கு மட்டும் கிரக பயிற்சிகளை பார்ப்பது அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்க போகிறதே இல்லை. இதெல்லாம் ஏதோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஆர்வமாக படிச்சுட்டு ஓகே நல்லா இருக்குது, சரி ஓகே கவனமாக இருக்கணும், இதோட கடந்துடும். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் விருப்பப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த டைமிங் திரும்ப கிடைக்காது. மீன லக்னத்துக்கு இந்த டைமிங் திரும்ப கிடைக்காது. அடுத்த முறை சனி இன்னொரு ரவுண்டு வராருன்னு வச்சுக்கோமே, 30 வருஷம் கழிச்சு வரும்போது ராகு அங்கே வரமாட்டார்ல, குரு இதே மாதிரி இருக்காதுல்ல. இதான் விஷயம். இது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அதிசயமான பயிற்சியாக நான் பார்க்கிறேன். 29/3/2025 அன்று சனிக்கிழமை, அன்று உத்திரட்டாய நட்சத்திரம், அன்னைக்கு அமாவாசை.
சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று அமாவாசை தினத்தில் சனி பயிற்சியாக போகிறது. எல்லாமே அப்படித்தான் சாமி நடக்குது. ராகு பயிற்சி கரெக்டா அந்த ராகு டயத்தில் நடக்குது. ராகு டயத்தில் நடக்குது. குரு பயிற்சிக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் கிரகம் தன் கடமையை சரியாக செய்கிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அந்த மாற்றத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க சாமி. கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற யாரும் அதிலேருந்து வெளியில் வரமாட்டாங்க சாமி. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன். நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஓகே பரவாயில்ல, ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன், நான் எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு வாழ்கிறவங்க எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக நான் பயிற்சியே போடலை. எல்லாரும் பயிற்சியை பற்றி பேசட்டும், நம்ம கடைசியாக போவோம். நம்ம வண்டி நம்ம பஸ் எப்பவுமே லாஸ்ட் பஸ் தான். ஏன்னா இந்த மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதா கடைசி பஸ்ஸு. இந்த கடைசி பஸ்ஸு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நம்ம எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அப்போ லக்னத்துக்குத்தான் இது வேலை செய்கிறது. இதை போன வருஷம் நம்ம குரு பயிற்சி மட்டும் லக்னத்துக்கு போட்டிருந்தோம். ரொம்ப உறவுகள் பார்த்துருந்தாங்க. அதில் நிறைய பேர் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. சாமி, வாதம் செய்பவர்கள் வாதம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள், அதில் மாற்றமே இல்லை. அதனால் எனக்கு விருப்பம் இல்லை லக்னத்துக்கு பார்க்குறதா ராசிக்கு பார்க்குறதா அப்படிங்கிற எனக்கு டவுட்டே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை லக்னத்துக்குத்தான் பார்க்க வேண்டும், அதில் மாற்றமே இல்லை. பக்தி இன்ஃபினிட்டி ஒரு காலத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிற்க வைக்காது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுறோம். இது மக்களுக்கு போய் இது இப்படி சேரணும், இது இப்படித்தான் போகணும், இது இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனலை பார்த்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதனால் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், அதே போல் ராகு கேதுக்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால், குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெடி பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு முக்கியமான அம்சத்தில் அவங்க 2 பேர் வராங்க சாமி. சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு. கும்பம்ங்கிறது குடும்பம், சிம்மம்ங்கிறது தொழில். 2 பேர் நேருக்கு நேராக சமசப்தமாக பார்த்து கொள்கிறார்கள். யாருக்கெல்லாம் ராகு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அடுத்த 1.5 ஆண்டுகள் ஜாக்பட். அது அன்னைக்கே சொன்னீங்க, அன்னைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னோம். ராகு நன்றாக இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்த 1.5 ஆண்டுகள் ஜாக்பட், அதில் மாற்றமே இல்லை. தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி, வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் அதெல்லாம் வரும். அதே போல் யாருக்கெல்லாம் ராகுக்கு இது சரியில்லையோ அவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை வரும், கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். அதையெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். நம் உறவுகள் சரியான வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வளமாக இருக்க வேண்டுமென உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுகமே சொல்க அனைவருக்கும். சுகமே சொல்க சாமி.